I didn't want to be pregnant in the film. Otherwise, I would have, I would have tried that as well. But then finally, with ரீசெண்டாக மும்பையில் கல்கி படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டானதை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதில் கமல்ஹாசன் சார் அவருடைய ப்ரெசன்ஸுமே வந்து அங்கே இருந்துச்சு. சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அது தீபிகா படுகோன் அவர்களோட தான். ப்ரெக்னென்சி டைம்லையும் படத்தினுடைய டீமுக்காகவும் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காகவும் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை மும்பையில் நடந்த அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கமல்ஹாசன் சார் கிட்ட வந்து நிறையா கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அதில் இந்த ரோலை பற்றி உங்களுக்கு எப்படி சொன்னாங்க, எந்த மாதிரி விதத்தில் இந்த ரோலை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து கேட்டப்போ, ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ரோலை பற்றி எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே வந்து சொல்லலை. சரி நாமளா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது அது அமிதாப் பச்சன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தாட்ல நான் அதை வந்து விட்டுட்டேன். சரி கவசத்தெல்லாம் மாட்டிட்டு சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அதுவுமே வந்து பிரபாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல வந்து பிரெக்னென்டாலாம் நம்மளால நடிக்க முடியாது, ஏன்னா அதையும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிண்டலா ஒரு பதிலை கொடுத்துட்டு தீபிகா படுகோன் அவர்களை வந்து கை காமிச்சாங்க. அதுக்கு சடனா கியூட்டா ஒரு ரிப்ளையாகவும் வந்து தீபிகா படுகோன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, படத்துல மட்டும் இல்ல நிஜத்திலுமே நீங்க என்ன பிரெக்னென்டா தான் பார்த்துட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மொத்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுமே வந்து ப்ராப்பரா ப்ரமோஷனுக்காக வந்திருக்கோம், படத்தை பத்தி மட்டும் வந்து பேசுவோம், படத்தை தாண்டி எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்பவே வந்து ஜாலியாகவும் ரொம்பவே ஜோவியலாகவும் வந்து அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டானது வந்து நடந்துருச்சு. அதுலயும் குறிப்பா தீபிகா படுகோன் அவர்கள் வந்து பிரெக்னன்சி டைம்லயும் வந்து இந்த ப்ரமோஷனுக்காகவும் படத்தினுடைய டீமுக்காகவும் வந்து வந்திருந்ததுனால மொத்த டீமுமே அவங்கள ரொம்பவே வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க.